நந்தா. I should work, I should love my work, I should be happy when I'm doing it. ஸோ எப்போவுமே கொண்டு போட்டாதான் கொஞ்சம் கரெக்டான அம்மா லுக் வரும். வேணும் அப்போ நாங்கள் வாய் விட்டு இல்லை கையெல்லாம் விட்டு கேட்போம் மரியாதை ஒரு மூட்டை போகலாம் அப்படின்னு. டைம் எடுத்த பிறகு then we will sit and talk and we will sort it out. எனக்கு லைன்ஸே இருக்காது. The camera will come. இங்க இவங்க சார், இங்க இவங்க சார், இங்க இவங்க சார், இங்க இவங்க சார், யார் எங்க இவங்க சார் அப்படின்னு கேட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு திருப்பி போயிருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கும். I'm very punctual. I'm very punctual. நான் முன்னாடியே வந்துடுவது எப்போவுமே. Thanks for the award. So we've come to the end of today's interview. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபன் ரவுண்ட் மாதிரி சொல்லலாம். இதுல வந்து நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யார் கரெக்டா இருப்பாங்கன்னு நீங்க ஃபில் பண்ணணும். சரிங்களா? This is called most likely with Paris Riaz. Most likely to dance in the rain அந்த மாதிரி. ஸோ நீங்க உங்க 3 பேர்ல வந்து யார் அது மோஸ்ட் லைக்லி, யார் அதிகமா பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்லணும். ஓகே? ஸோ மோஸ்ட் லைக்லி டு லாஃப் இன் பிட்வீன் அ ஷாட். நந்தா. கொஞ்சமாச்சும் சீரியஸா நடிங்கப்பா அந்த மாதிரி ஏதாவது ரிமார்க்ஸ் பண்ணுவீங்களா? இல்ல ஆக்சுவலா எல்லாருக்குமே சிரிப்பு வரும். ஆனா அவர் மட்டும் தான் வாய் விட்டு சிரிச்சிருவாரு. அவர் தான் தைரியமா சிரிச்சிருவாரு. நாங்களும் அமைதியா இருந்துப்போம் சிரிக்காம. As I told you, I should work, I should love my work, I should be happy when I'm doing it. So I will do that and I will also make my people to be happy such a way. So when you're doing emotional scene, of course நாங்க எப்ப emotional scene பண்ணும்போது we really worked. இப்படி வரேமா நான் இப்படி அழுகுறேன் that. So அது இல்லாம ஃபன் சீன்ல வந்து you can have fun. So நான் அப்படிதான் சிரிச்சிருவேன் பயங்கரமா. Most likely to take the longest time for hair and makeup. Nanda. Mummy. Mummy தான். Not hair and makeup, only saree draping. Saree draping. அவ்வளோ கஷ்டமா saree? Saree இன்னும் வரல ஆக்சுவலி. I have to practice. இன்னைக்கும் கூட என்னோட பாப்பா வந்தாங்க, சின்ன பாப்பா, அவங்களுக்கு தான் கூட்டிட்டு போனேன் கொஞ்சம் ட்ரைப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஹேர் அண்ட் மேக்கப் டக்கு ஆக்சுவலி இனிஷியலி எனக்கு சுத்தமாக தெரியல இண்டஸ்ட்ரி, பிகாஸ் ரொம்ப கேப் கழிச்சிட்டு வந்தேன். ஸோ ரியல் லைஃப்பில் நான் மேக்கப் எதுவுமே பண்ண மாட்டேன். ரேர்லி ஐ அப்ளை ஒரு லிப்ஸ்டிக் ஒரு காஜல், தட்ஸ் மோர் தென். இப்போது இங்கே வந்துட்டு மேக்கப் பண்ணணும். ஸோ என்ன இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஓகே இது தான் பண்ணணும், மீன்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் பவுடர் பேட் போடணும், தென் ஐ ஷேடோ போடணும், ஐப்ரோஸ் பண்ணணும், அந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர் அவங்களுக்கு டைம் ஆகுது, பிகாஸ் டெய்லி சேஞ்சஸ் ஆகும்போது பர்மனெண்ட் ஒருத்தர் இருந்தாங்கன்னா they will know okay fine this is your hair, this you have to do this kind of hairstyle only. எனக்கு எப்போவுமே கொண்டே தான், ஓப்பன் ஹேர் லூஸ் ஹேர் விட முடியாது. ஸோ எப்போவுமே கொண்டே போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டான அம்மா லுக் வரும். ஸோ அவங்களுக்கு when they get சேஞ்சஸ் ஆகும்போது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ அவங்களுக்கால எனக்கு லேட் ஆகும். என்னால் நான் லேட் ஆகுதுன்னா நான் கிளியராக சொல்கிறேன், எனக்கு சாரி ட்ரேப்பிங்கில் தான். ஆமாம். Most likely to ask for another take. Like no retakes. No one. இல்ல we will talk அதாவது ஒரு what do you say, we'll take one rehearse, ஒரு quick rehearse மாதிரி பண்ணுவோம், மானிட்டர் மாதிரி will go. and அப்படி மனசுக்கு திருப்தி கிடைக்கலனா மீன்ஸ் we ask once one more போலாம், எங்களுக்கு திருப்தி இல்லன்னு சொல்லிட்டு டிஃபரண்டான டைரக்டர் வராங்க, அவங்களுக்கு பத்தி தெரியல வேணும் அப்போ நாங்க வாய் விட்டு இல்லை கையெல்லாம் விட்டு கேட்போம் மரியாதை ஒரு மூட்டை போகலாம் அப்படின்னு. அதுவும் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ லைக் ஷூட்டிங் லைக் சீரியல் டிவி சீரியல் ஷூட்டிங்ஸ்ல யூ ஹேவ் டிஃபரெண்ட் யூனிட்ஸ். ஸோ ஒரே யூனிட்டோட நீங்க த்ரூ அவுட் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஸோ ஹவு டு யூ கோ அபவுட் தட் யூனிட்ஸ் மாறி மாறி? ஆக்சுவலி we are in the process of that issue. Like we have a new directors and new set of team. See everything whatever is it will take some time to adopt. அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி. So there will be an issue, okay, and it's the best thing to just talk it out and say that this is how it works and this is how it works அப்படினு. I know on the stage க்கு வரல. So it's the third day for us for the new team. So அது கொஞ்சம் டைம் எடுத்த பிறகு then we will sit and talk and we will sort it out. Okay. Most likely to forget their lines. எனக்கு லைன்ஸே இருக்காது. அதான் நல்ல
ஆமா, அஞ்சு பேர் லைன் அவனுக்குல சொல்லுங்கம்மா சரிம்மா ஓகேம்மா கிளம்புறம்மா போயிட்டு வரமா இந்த லைன் மறக்கல அப்படி இருக்காது மேக்ஸிமமா லைன் வி won't forget sometimes the tongue twist ஏதாவது வரும்போது இல்ல வாக் பண்ணணும் அந்த டைம்ல மீன்ஸ் மூமெண்ட் இருக்கும் ஸோ அதை மறந்துடுது மீன்ஸ் மாஸ்டர் ஷாட் இருக்கும்போது இவங்க முடிச்சிட்ட பிறகு இவங்க கிளம்பணும் ஏதாவது இருக்கும்போது sometimes it happens with him. The most craziest one, like when you have a close-up shot with 10 artists around you. The cameraman will come. இங்க இவங்க சார், இங்க இவங்க சார், இங்க இவங்க சார், இங்க இவங்க சார், யார் எங்க இவங்க சார் அப்படின்னு கேட்டு நம்ம வந்து இட்ஸ் லைக் ஹவு எப்படி தெரியும் நமக்கு இவங்க இவங்க இவங்கன்னு ஒட்டு மொத்தமா நான் பார்ப்பேன் எல்லாரும் மொத்தம் பேசிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கும். So that's how it goes. Yeah. Okay. Most likely to mess up an emotional scene. Truly. Emotional scenes like நீங்க in case if you messed up an emotional scene எத்தனை like takes நீங்க ஓகே பண்ணுவீங்க? பேசிக்கா இந்த மாதிரி எமோஷனல் சீன்ஸ் வரும்போது இந்த ஹக்கிங் கட்டி பிடிச்சி அழுவுறது கையை பிடிச்சி அழுறது மாதிரி அப்ப ஏதாவது தப்பான கையோ இல்ல தப்பான சைடுல ஹோல்ட் பண்ணி அழுதுருவோம் அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருப்போம் வெயிட் பண்ணி ஒரு மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வில் கோ அந்த மாதிரி தான் இருக்கும். Okay, okay. Most likely to turn up late on set. I'm very punctual. I'm very punctual. நான் முன்னாடியே வந்துருவது எப்பவுமே. Thanks for the award. Most likely to take more than 10 selfies a day. We are missing Asha. எங்க ஹீரோயின் சும்மா எடுப்பாங்க. சும்மா. You can see சும்மா. She just keep on taking it. அதுல 9 பேடா தான் இருக்கும். 10th பேடா தான் இருக்கும். அத போட்டுடுவாங்க. அத போட்டுட்டு சும்மா just kidding but most இதுல எப்படி இருக்கும்னா வந்து she is more into the TikTok thing. Okay. TikTok ban வெச்சப்போ வேற ஏதோ depression. ஸோ இந்த டிக்டாக்ல வந்து என்ன நடக்கும்னா எனக்கு we hate TikTok, I hate TikTok, யாருமே பண்ண மாட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு போவாங்க யாருக்கு இது விஷயம் தெரியாது நல்லிமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளிட்டு போவாங்க. நல்லிமா ஒரு பெருசாக இருப்பாங்களா அப்படியே அந்த ஒரு கும்பல் அப்படியே மூவ் ஆகும் ஒரு ஏரியாவுக்கு என்னென்னு பார்த்தா என்னப்பா அந்த பொண்ணு இதை சொல்கிறா செய்ய சொல்கிறா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ we miss her. She only does that. Most likely to be late to a party. Group like party பார்ட்டி போறதே இல்ல நான். The star always arrives late to a party. அந்த மாதிரி நீங்க இப்ப யாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஆகல. Honestly, second thing is like we celebrate very short parties only. So most of us will be in the set only. So we'll finish it off. Most likely to sing a song without knowing the actual lyrics. We are not much into songs இல்ல actually. இப்போ ஃப்ரீ டைம்ல உட்கார்ந்து சும்மா இல்ல பேசுறது ஜாஸ்தி பேசுறது சிரிக்கிறது அவ்வளவுதான். வீட்ல கன்ஃபார்மா தப்பா பாடுறது நிறைய சாங்ஸ் அது எல்லாரும் பண்ணுவாங்கல்ல. லைக் வந்து லிரிக்ஸ் தான். அதனா watch English movie and you'll have your own story. Yeah, we are done. Yes. Okay. Thank you so much. ரொம்ப ஜாலியா நீங்க வந்து பேசி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க unknown facts about Gokulathil Seethai and your life. Thank you so much. கடைசியா எங்க viewers and Gokulathil Seethai fansக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? Very soon we have Sangamam is coming. Yes. And it is not easy to shoot with the whole team and we actually did that instead of having this corona and everything. It is a very tough job, though it's entertainment for everyone. It is a very serious job for us. And எங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் வந்து தாண்டி இங்கே வந்து ஷூட்லாம் பண்ணி உங்களுக்காக தான் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு த்ரோ பண்ணுங்க ஸோ தட் வி கேன் சேஞ்ச் better. Yes, கண்டிப்பா ஏதாவது இருந்தா ப்ளீஸ் சொல்லுங்க எங்களுக்கு and just to write. ஸோ எங்களுக்கும் தெரியும் where we are going wrong. ஸோ நாங்கள கண்டிப்பா கரெக்ட் பண்ணுவோம் அதுக்கு. Only your comments will make us if we are anything doing wrong and something. So always give comments and support us. Yes, and கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டே இருங்க Gokulathil Seethai. Yes, எங்களுக்காக. Yes, of course. அப்புறம் மகாசமுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ஸ்டோரிலாம் போகுது. நிறைய போகும். ஸோ அதனால இதை பார்த்துட்டே இருக்கணும். Okay. Thank you. Bye.